ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் வித் அரவிந்த் பா. சரிங்க, ஸோ இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வீடியோ, என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. என்னுடைய பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சார் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியாவா இருக்கு சார், எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மறந்து போகுது சார், இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாருடைய கொரிஸும் டிஃப்ரெண்ட் கொரிஸ், ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க மறக்காம. ஓகே சரிப்பா. ஸோ ரொம்ப லென்த்தா போகாம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீ என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்டெப் 0 ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்ன்றத கிளியர் கட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம முடிச்சிடலாம். ஓகே, நான் சொல்றேன், திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஸோ நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு ரிப்பீட் பண்றீங்களோ, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது நீங்க திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த நீ ரிப்பீட் பண்ண எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் உனக்கு கெயின் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கோரிங் செக்ஷன், நான் திரும்பவும் சொல்றேன். ஸோ இந்த செக்ஷனை விட்டுறாத. ஸோ இந்த ஒரு செக்ஷன்ல பிடிச்ச அப்படின்னா டாப் ஸ்கோரே எடுத்துடலாம். ஈவன் உனக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ரெண்டு செக்ஷன்ஸை நம்ம ஒமிட் பண்ணி கட் ஆஃப் மட்டும் வச்சாலும் ஓகே, மீதி ரெண்டு செக்ஷன்ல ஹையர் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரே ஏரியா, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஏரியா. ஸோ எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றப்போ எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஏரியா. பட் எக்ஸாமுக்கு முன்னாடி போற பெரிய எஃபர்ட் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு தெளிவாயிடும்பா. ஓகே சரிங்க. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஐ ஓப்பனர் வீடியோ. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாரு. சரி, நான் ஒவ்வொரு டைம் எனக்கு பிடிச்ச ஒரு கோட்டை நான் எப்பவுமே பதிவு பண்ணுவேன். ஸோ என்ன மோஸ்ட் பிடிச்ச ஃபேவரட் கோட்ஸ்ல நான் டெய்லி செஷன்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் சக்சஸ் டசன்ட் கம் ஃப்ரம் ரீடிங் எவ்ரிதிங், இட் கம்ஸ் ஃப்ரம் ரிவைசிங் த ரைட் திங்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. ரிவிஷன் எவ்வளவு முக்கியன்றது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் பொருந்தும்பா. சரியா? ஸோ வி ஆர் வாட் வி பிலீவ். நீ என்ன நம்புறியோ அதுதான் ஆவ. ஒரு பேங்கர் ஆகணும் நீ நம்பு, டெஃபினட்டா பேங்கர் ஆவ. ஓகே ரைட். இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம், இந்த செஷன்ல கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னெல்லாம் கவர் பண்ணணும், அண்ட் முக்கியமா ஸ்டெப் 0 அண்ட் ஸ்டெப் 1 மஸ்ட் ஃபாலோ. சரியா? மஸ்ட் டூ. கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். அண்ட் இது என்னென்ன சோர்சஸ் ஃபாலோ பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், அண்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, ரிவிஷன் டெக்னிக், மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். இந்த விஷயத்த எல்லாரும் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நானும் உனக்கு சொல்ல போறேன். பட் இன் டிஃப்ரெண்ட் வே, டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகே சரிங்க. முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா பேங்க் எக்ஸாம்ல மெயின்ஸ் செக்ஷன்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போவீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனா நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கேன் அப்படின்னு இருப்பான். நிறைய ஆஸ்பிரன்ஸ் இந்த இடத்துல தோக்குற ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு முடிஞ்சு ரிசல்ட் வரும் தெரியுமா, ரிசல்ட் வந்த அப்புறம் தான் அவன் கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், 10 days தான் 10 to 15 days தான் கேப் இருக்குமே. ஓகே, ஸோ இந்த 10 to 15 days கேப்ல ஒரு லாஸ்ட் 6 month கரண்ட் அஃபேர்ஸ் படிக்குதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி என்னன்னே தெரியாம ஜஸ்ட் மக்கப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மக்கப் பண்ற விஷயமே கிடையாது. ஸோ அது ஒரு நாலேஜ், அது ஒரு அவேர்னஸ். சரியா? அதை ரசிச்சு ஒவ்வொரு நாளும் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட்ல இன்புட் கொடுத்து ஸோ ரீகால் பண்ற ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதை மக்கப் பண்ணாதீங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ்ல, ஓகே மெயின்ஸ்ல மெயின்ஸ் எக்ஸாம்ல 80% ஆஃப் ஜிகே கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, 80% கொஸ்டின், ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 40 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸாவே இருக்கும். ரிமைனிங் 10 கொஸ்டின் ஒரு ஸ்டாட்டிக் பார்ட், அதுக்கப்புறம் பேங்கிங் பார்ட், இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல 80% ஆஃப் ஜிகே கொஸ்டின்ஸ் ஸோ கடந்த லாஸ்ட் 3 to 6 month கரண்ட் அஃபேர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கண்ட்ரியில என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, ஸோ நம்மளோட எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் ஆர்பிஐ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுடைய இந்தியாவை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க,
இது எல்லாத்தையும் டே டு டே ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸும் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க பாக்குற நியூஸோ நான் பாக்குற நியூஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனி. ஸோ ஒரு நியூஸ்ன்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த நியூஸ்னா சும்மா வந்து நமக்கு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் நடந்துருச்சு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நியூஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன் என்டையரா வேற. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் சோர்சஸ் வந்து நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. பிகினரா இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸோ மெயின்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜிகே கொஸ்டின்ல ஒரு 80% மார்க்கை நீங்க ஸ்கோர் பண்ணா மட்டும்தான். ஓகே சார், மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு மார்க் கொஞ்சம் கட் ஆஃப் லெவல்ல லோவா இருக்கு, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஹையா எடுத்திருக்கவன் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா ஸ்ட்ராட்டஜியை கிளியர் பண்ணி எக்ஸாக்டா வந்து போஸ்டிங் அடிச்சிருவான். ஸோ அவனோட ஒரே ஆயுதமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். என்ன பண்ணிருப்பானா, அவன் நோட்டிபிகேஷன் வந்த வேலையிலே கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸோ 80% ஸ்கோர் எடுத்துட்டு அப்படின்னா 80% ஆஃப் ஸ்கோர் எடுத்துட்டு அப்படின்னா போஸ்டிங் கன்ஃபார்ம்பா. நான் எழுதி தரேன் சரியா. எல்லாத்துலயும் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிட்டா போதும். கட் ஆஃப் மட்டும் கிளியர், மற்ற செக்ஷன்ஸ்ல கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிட்டு அப்படின்னா மெயின்ஸ்ல 80% ஸ்கோரை வெறும் ஜிகேல எடுத்துட்டு அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் கன்ஃபார்ம். சார் இது என்ன சார், இது எவ்வளவு வேஸ்டான ஒரு பெரிய ஏரியா, இதை போயிட்டு 80% ஸ்கோர் எடுக்க முடியுமான்னா எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க சரியா. இது வந்து ஒரு உண்மை, ரியல் ஃபேக்ட். நீ வந்து இது முடியுமான்னு கேக்குறப்போ அங்க எவனோ ஒருத்தன் அதை முடிச்சு காட்டிட்டு போஸ்டிங் வாங்கி அவனோட லைஃப் ஸ்டைல மாத்தின்னு போயிட்டு இருக்கான் சரியா. நீ இன்னும் ஸ்டில் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ற. ஸோ ஒரு வருஷம் 2 வருஷமா வந்து ஒரே மாதிரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. என்ன தப்பு பண்ணோம், அதை எதை கரெக்ட் பண்ணணும்ன்றது அனலைஸ் பண்றது கிடையாது. பிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு மெயின்ஸ். இந்த தாட் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் எடுத்து விடுங்க. ஓகே ரைட். ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ட்ல கம்மி சரியா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட் பண்ணும். எல்லாருமே ஸ்டாட்டிக் ஜிகே ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு பேங்கிங் அவேர்னஸ் வந்து விட்டுட்டு ஸோ எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல குதிச்சிருவீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவேன். ஒரு முக்கியமான சோர்ஸ் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் பேங்கிங் அவேர்னஸ் தான். சோ அத பத்தி தான் டீடைலா சொல்ல போறேன் நானு. இட் இஸ் a scoring section if prepared with revision and right source. நல்ல நாலேஜ். இது மட்டும் தான் ஸ்கோரிங் செக்ஷனே. மத்த சாப்டர்ஸ்ல வந்து பார்த்தா சிங்கிள் டிஜிட்ல மார்க் வந்துட்டு இருக்கும். மேக்ஸ்ல ஸ்கோர் கார்டு வரும். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வருவீங்க, ஸ்கோர் கார்டு வரும். ஸ்கோர் கார்டுல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 40 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க, 35 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 8 சிங்கிள் டிஜிட் மார்க்ல வரும். ஓகே, மேக்ஸ்ல ரீசனிங்ல இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் எடுத்துட்டு இருப்பேன். அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் ஸ்கோரிங் செக்ஷனே. அந்த கரண்ட் அஃபேர்ஸும் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் PO லெவல்ல இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கை வச்சுதான் நமக்கு வந்து அவங்க போஸ்டிங்ஸே வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆஸ்பிரண்டோடது. சோ இது ஃபேக்ட், ரியல் ஃபேக்ட். நீ எந்த ஆஸ்பிரண்ட் வேணாலும் கேளு, போஸ்டிங் போறவங்களை கேளுங்க, அவனோட ஸ்கோர் கார்டை ஜஸ்ட் வாங்கி பாருங்க. சிங்கிள் டிஜிட்ல இருக்கும் மேக்ஸ் ரீசனிங் தான் மார்க். மத்த கரண்ட் அஃபேர்ஸ் போர்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸலண்டா வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுட்டு அவன் போஸ்டிங் வாங்கி போயிடுவான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, போஸ்டிங் வாங்குறதுக்கான முதல் படி கரண்ட் அஃபேர்ஸை நீ எடுக்க வேண்டியதுதான். ரைட்பா. ஸோ என்ன சார் கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சா, அந்த நோட்டிபிகேஷன் டேட்ல இருந்து லாஸ்ட் 2 months படிச்சிரு. அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கிட்ட வர நீ டெய்லி பேசிஸ்ல அடுத்து எப்படி படிக்கணும்னு சொல்ற ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ்ல சொல்றேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் கிட்ட வர கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 6 months மேக்ஸிமம் 8 months, அட்லீஸ்ட் 6 months படிச்சுக்கோ, மேக்ஸிமம் 8 months லெவல் படிச்சு வச்சுக்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா இன்டர்வியூல அந்த லேட்டஸ்ட் மந்த், எந்த மந்த் வந்து இன்டர்வியூ இருக்கோ அந்த லேட்டஸ்ட் மந்த் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கப்பா. ஓகே சரிங்க சார். அந்த ஸ்டெப் 0 அண்ட் ஸ்டெப் 1 இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க என்ன சார் அப்படின்னா, ஸ்டெப் 0 வந்து ஸ்டாட்டிக் ஜிகேப்பா. ஸ்டாட்டிக் ஜிகே சார், ஸ்டாட்டிக் ஜிகே பெரிய ஏரியா சார். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய ஏரியாவோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஒரு பெரிய ஏரியா தான். பட் ஆனா நீங்க அதை பெருசா பார்க்க இன்னும் பெருசா தெரியும். என்ன கரெக்டான கைடன்ஸோட நீ படிச்ச அப்படின்னா எல்லா விஷயமே வந்து கரெக்டான டைம்ல எல்லாமே கரெக்டா நடக்கும். கன்சிஸ்டன்சியா கரெக்டான கைடன்ஸ் எடுத்துக்க, கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் பண்ணு,
உன்னுடைய படிக்கிறத ஸ்மார்ட்டா படிச்சு லிமிட் பண்ணிக்க நீயே. அப்போ ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு பார்த்தா அப்படின்னா, முதல்ல நீ பண்ண வேண்டிய விஷயத்துக்கும் முன்னாடி இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு பேஸ கிரியேட் பண்ணும். ஸ்டாட்டிக் ஜிகேல என்ன சார் பேஸ கிரியேட் பண்ணணும் நான் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் 0 உன்னுடைய ஸ்டாட்டிக் ஜிகேவை நல்லா ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்றத சொல்றேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க்பா. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நியூஸ் பாக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்க பாருங்க, PM inaugurated a new bridge across Brahmaputra river in Assam னு ஒரு நியூஸ் வந்து படிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு நியூஸ் வந்து படிக்கிற. இதுல அசாம் பிரம்மபுத்திரா ரிவர் இதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல நீங்க நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ரிவர் பத்தி அப்புறம் ஸ்டேட்ஸ் பத்தி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கான ஃபோக்கஸ் வந்து வைக்கிறாங்க. நீ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸே வைக்கக்கூடாது. அது வந்து உன் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். உன் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? உன் ஃபோக்கஸ் போஸ்டிங்ல இருக்கணும். சரியா? போஸ்டிங் வாங்குறது தான் உன் எய்ம். அதை எய்ம் பண்றதுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். அப்போ மெயின்ஸ் தான் வந்து போஸ்டிங்கான எய்ம். மெயின்ஸுக்கு என்ன தேவை? கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. சரியா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீ ப்ரிலிம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்தே இதை பண்ணிடணும். ஸோ சார் இது வரைக்கும் இந்த வீடியோ நான் இப்பதான் சார் பாக்குறேன், ஸோ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா பார்த்துருப்பேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இனிமேலும் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸை நல்லபடியா போயிட்டு உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வா. எதுவும் பட் இனிமே இந்த தப்பை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. பிகினர் இந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. பிகினரா இருக்கு அப்படின்னா முதல்ல நீ பண்ண வேண்டியது ஸ்டாட்டிக் ஜிகே தான்ப்பா. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே சார் 50% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து, சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு 50%, பேங்கிங் ஸ்டாட்டிக் ஒரு 50%. சரியா? ஸ்டாட்டிக்ல 50% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக்ஸை படிச்சுட்டு வச்சுங்களேன். அந்த ஸ்டாட்டிக்ஸை படிச்சு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ஸ்டேட்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஈவெண்ட் வந்து சப்போஸ் ஒரு மும்பைல வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டேட் மும்பை வந்து மகாராஷ்டிராவோட சிஎம் யாரு, மகாராஷ்டிராவோட கவர்னர் யாரு, ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக். அந்த ஸ்டாட்டிக்கை நல்லா மக்கப் பண்ணிட்டு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஏதோ நமக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு நியூஸை படிக்கிற மாதிரி இருக்கும். அதை புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குப்பா. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக்ஸை வந்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நல்ல மக்கப் பண்ணி நல்ல நோட்ஸ் எடுத்துக்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்தியன் பார்டர், சரியா, நீங்க இந்தியால இருக்கீங்க, இந்தியன் பார்டருக்குள்ள நடக்கிற முக்கியமான ஈவெண்ட் எல்லாமே நியூஸ் தான். அண்ட் இந்தியன் பார்டரை பக்கத்து கண்ட்ரிஸ், நம்ம இந்தியன் பார்டர்ஸை ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் அங்க நடக்கிற ஒரு விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த நியூஸையும் முக்கியமான நியூஸையும் மட்டும் கேதர் பண்ணிடணும். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயம் அண்ட் மெயினா நம்ம இந்தியன் கண்ட்ரி பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி அண்ட் மேஜரா நம்ம இந்தியாவோ எந்தெந்த கண்ட்ரிஸ்ல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எந்தெந்த கண்ட்ரில இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நிறைய இன்டர்லிங்கோட, ஏன்னா அவ்வளோ கண்ட்ரிஸும் வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஸ் கிடையாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரிலேஷன் அவுட் சைட் நியூஸ் பாக்குறப்போ. ஸோ அப்போ முதல்ல இந்தியன் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ் யாரு? நம்ம இந்தியன் பார்டர்ஸை ஷேர் பண்ற கண்ட்ரிஸ், இந்தியாவுக்காக ஹெல்ப் பண்ற கண்ட்ரிஸ், இந்தியா ட்ரேடிங் பண்ற கண்ட்ரிஸ், அவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸே. இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஒரு 7 ஏரியாவை நல்லா மாஸ்டர் பண்ணும்பா. ஸ்டாட்டிக் ஜிகேவை நல்லா மாஸ்டர் பண்ணு. கரண்ட் அஃபேர்ஸை வந்து எடுத்த உடனே நியூஸை படிச்ச அப்படின்னா அது ஒரு மாதிரியான நீ அந்த சப்ஜெக்டை வெறுத்துடுவேன். ஓகேவா? ஸோ அந்த சப்ஜெக்டை நீ வெறுத்துட்ட அப்படின்னா ஸோ கரண்ட் அஃபேர்ஸை எவ்வளவுதான் மக்கப் பண்ணாலும் படிக்கணுமே படிப்பேன். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கர் ஏரியா எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்ட்ராங்கர் ஏரியா எக்ஸாம்ல ஒரு 2ஆவது வச்சுக்கணும். அதுல ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ், கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ். நம்ம இந்தியால என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுவே வந்து இங்க பாதி பேருக்கு வந்து ஒரு குழப்பம் தான்.
ஸ்டேட் எது கேபிட்டல் எதுனே வந்து ஒரு குழப்பம். பிகினராக இருக்கணும் சரி, இப்போ ஒரு 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இது ஸ்டேட்டா இது கேபிட்டல் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஓகே, ஸோ நிலவரம் இப்படிதான் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம இந்தியால என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணு. அந்தந்த ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸை மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? ஸோ நியூஸ் படிக்கிறப்போ உன்னுடைய ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு மட்டும் நீ கன்சிடர் பண்ணாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்ட அப்படின்னா ஸோ தமிழ்நாடு தான் உன்னுடைய ஸ்டேட்னு கிடையாது. உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ், ஸோ உனக்கு மேல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே உனக்கு க்ளோஸரா வந்து வச்சுக்கணும். ஸோ டே டு டே நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க அந்த நியூஸ் எல்லாமே ஏதோ நம்ம ஸ்டேட் மாதிரி கன்சிடர் பண்றேன். சரியா? அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்டோட சிஎம், கவர்னர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிஎம் என்ன பண்றாங்க, அந்த சிஎம் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரு ரெஃபரன்ஸா வச்சு பேஸா வச்சு நிறைய ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் மக்கப் பண்ணா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ தட் அந்த விஷயத்தெல்லாம் க்ளோஷர் நீ பக்கத்துல எடுத்துட்டு வந்துடணும். எப்படி எடுத்துட்டு வரணும்? அப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ இந்தியான்றது வெறும் பீப்புள் மட்டும் இல்லப்பா. சரியா? ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் சரி, எல்லா லிவிங் திங்ஸும், கிரியேச்சர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கண்ட்ரி காமன். ஓகே, ஸோ அப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஹியூமனோட அடுத்த ஜென்ரேஷன்ஸே கிடையாது. ஸோ அப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது ஸோ அந்த கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கவர்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அதுக்கான விஷயத்த வந்து நிறைய விஷயம் பண்றாங்க. ஸோ முக்கியமான ஈவெண்ட் நம்ம நேஷனல் பார்க்ஸை எல்லாமே வந்து நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப நீ தெரிஞ்சு வச்சுக்காது, ரொம்ப பாப்புலரா இருக்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சு. சரியா? ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தமிழ்நாட்டுல என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, என்னென்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, என்னென்ன பேர்ட் சாங்சுரிஸ். ஒரு பேசிக்கா பேர்ட் சாங்சுரிஸ்னா ஏகப்பட்ட பேர்ட் சாங்சுரிஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமானதா. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறப்போ அந்த பேர்ட் சாங்சுரிஸ் ஏதாச்சும் ஒருத்தருக்கு ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் வந்து போயிருப்பாங்க, ஏதாச்சும் திடீர்னு அதை பத்தின ஒரு நியூஸ் வரும். அப்போ அந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்படி நியூஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறப்போ ஆல்ரெடி இதெல்லாம் நீ படிச்சிருப்ப. ஸோ தட் அது உனக்கு இன்னும் க்ளோஷர் ஆகும். ஓகேவா? ரைட். ரிவர், டேம், ஏர்போர்ட்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ் இது இல்லைன்னா நம்ம தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அக்ரிகல்ச்சர் பேக் போன் ஆஃப் கண்ட்ரி. சரியா? அப்போ இந்த ரிவர் பத்தி தெரியணும்ல. அந்த ரிவர் தண்ணி, அந்த ரிவர்ல வர தண்ணிய சேவ் பண்ணி வைக்கிற இடம் டேம். சரியா? அப்போ எப்போ தண்ணி இல்லாத டைம்ல அந்த டேம்ல இருக்கிற தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ இது எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சரியா? அப்போ ஒரு கண்ட்ரில ரொம்ப முக்கியமா வந்து இந்த டேம். சரியா? அப்போ அந்த டேம் வந்து பேசிக்கா எக்ஸாம்ல கேட்டாதான் இதெல்லாம் கேட்பாங்க. சார் இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை சார், இது எது சார் நான் தேவையில்லாம படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரியா? இப்ப நடந்த பாகிஸ்தானோட ஒரு ட்ரேடு வார்ல, முக்கியமான ஒரு ட்ரேடு வாருக்கு இந்தியா பயன்படுத்துற ஒரு ஆயுதமே இந்த டேம் தான். சரியா? ஸோ ரிவரை நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றதே டேம். 2 கண்ட்ரிக்கு ஒரு வார் வந்து இன்டைரக்டா கொடுக்கறதுக்கு முக்கியமானதே ஒரு டேம் தான் இருக்கு. இது வந்து நீங்க டேம்னா மனப்பாடம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், படிப்போம் தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய மிஸ்கைடன்ஸ் பார்க்க ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்கறது இல்லை, அது படிச்சாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு நினைப்பீங்க. இதை வேஸ்ட் நினைச்சு விட்டு அப்படின்னா நீ படிக்கிற ஒவ்வொரு நியூஸுமே உனக்கு க்ளோஸ் ஆகாம வேஸ்டா தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் முக்கியமான டேம்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு முக்கியமான டேம் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோ, அதை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் நியூஸ் வரும்போது உனக்கு கொஞ்சம் க்ளோஷரா மாறிடும். அண்ட் ஏர்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹார்பர்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுங்க. அண்ட் முக்கியமா கண்ட்ரி கேபிட்டல் கரன்சி. நம்மளோட இந்தியா கண்ட்ரி இல்லாம அதர் கண்ட்ரி நெய்பரிங் கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரன்சிஸ், அவங்க என்னென்ன கரன்சிஸ், நம்ம இந்தியன் ருபி. சரியா? ருபின்ற கரன்சி இந்தியாவில மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா? இல்ல, பக்கத்து கண்ட்ரிஸும் யூஸ் பண்றாங்க. அப்போ ருபின்ற கரன்சியை மற்ற கண்ட்ரிஸ் என்னெல்லாம் பண்றாங்கன்றத மேஜரா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே,
ரொம்ப எல்லா கண்ட்ரிஸும் வந்து நீ படிக்க வேண்டாம். நியூஸ்ல பாக்குற கண்ட்ரிஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற கண்ட்ரிஸோட கேபிட்டல் அண்ட் கரன்சி, ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், IMF, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. சார் இதெல்லாம் எதுக்கு சார்னா, ஒரு கோவிட் வந்தது, ஒரு எமர்ஜென்சி நம்ம இந்தியாவில் நடக்குது, நம்ம இந்தியா கிட்ட ஃபண்ட் இல்லை, அப்போ எக்கனாமியை ஸ்டேபிளா வச்சுக்கணும், மக்கள் பாதிப்பு ஆகக்கூடாது, அதனால இந்தியாவில் ஒரு போதுமான ஃபண்ட் இல்லாதப்போ இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கிட்ட ஒரு கடனா வாங்குறாங்க. அப்போ இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல நம்ம கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதை பத்தின ஒரு நியூஸ் வந்து படிக்கிறப்போ அந்த டைம்ல தான் இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்டே நீங்க வந்து இந்த கண்ட்ரி இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த டைம் நியூஸ் படிக்கிறப்போ ஓகே இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் டைமே வந்து உனக்கு நல்ல மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். சரியாப்பா? ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், மால்தீவ், ஸ்ரீலங்கா, இதுல ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான்லாம் நம்மளோட லேண்ட் பார்டர்ஸ் ஷேர் பண்றாங்க. ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் மட்டும்தான் மேரிடைம் பார்டர்ஸ், அதாவது கடல் பரப்பளவு, சரியா, அதை ஷேர் பண்றாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, பேங்க் எக்ஸாம் இன்டர்வியூல இதை கேட்டாங்க. சரியா? ஸோ இது எனக்கு நான் இன்டர்வியூ போனப்போ கேட்டாங்க, அதனால நான் வந்து ஆன்சர் பண்ணல. ஸோ தட் அதுக்கப்புறம் என்னை யார் கேட்டாலும் செஞ்சு இதை வந்து கொஸ்டினுக்காகவே படிக்கூடாது. நம்ம இந்த இந்தியாவில் இருக்கோம், சரியா, நம்ம இந்த இந்தியாவில் இருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரியில இருக்கிறப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தெரியாம வச்சிருக்கோம் அப்படின்னு நாகள்கிட்ட ஃபீல் பண்ணது. ஸோ நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, நீங்க எப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும் அது கூட வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபேக்டர் நீங்க ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் RBI லான்ச் நியூ ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் ரிப்போர்ட் அப்படின்னா, ஸோ அப்போ RBI பத்தி படிக்கிறப்போ RBI ஹெட் குவார்டர்ஸ் உனக்கு ரீகால் பண்ணும். அந்த நியூஸ்ல RBI ஹெட் குவார்டர் பத்தி அவன் சொல்லிக்க மாட்டான். பட் ஆனா நீங்க அந்த நியூஸ் படிக்கிறப்போ நீ அந்த நியூஸ் ரிலேட்டடா என்ன ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கான்னு ரீகால் பண்ணும். இப்படி ரீகால் பண்ணதான் உன்னால வந்து எக்ஸாம்ல சடனா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி இந்த கொஸ்டினுக்கு இது படிச்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாமேடான்னு தோணும். மும்பையா டெல்லியா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். நிறைய இடம் வந்து ரீகால் பண்ணதான் அந்த இடத்துல எக்ஸாம்ல அக்யூரசி வரும். சரியா? ரைட்பா. அதுக்கு அடுத்து ஸ்டெப் 0க்கு அப்புறம் ஸ்டெப் 1 பேங்கிங் ஸ்டாட்டிக்கை நல்லா மாஸ்டர் பண்ணும். நார்மலா இருக்கிற ஸ்டாட்டிக் வேற, பேங்கிங் ஸ்டாட்டிக் வேற. பேங்கிங் ஸ்டாட்டிக்னா இப்போ ஏன் சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறீங்க, எழுதி முடிச்சுட்டு பேங்க் வேலைக்குன்னு போற, அப்போ பேங்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுட்டு போனோம்ல. ஒரு பஸ் டிரைவர்னா பஸ் லைட்டா டிரைவிங் தெரிஞ்சிருந்து லைசன்ஸ் கொடுத்து அப்புறம் தான் அந்த வேலைக்கு போறாங்க. அப்போ ஒரு பேங்க் வேலைக்கு போறப்போ அட்லீஸ்ட் பேங்கை பத்தி தெரிஞ்சுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இதுவே ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போ இதை பேஸ் பண்ணி வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பேங்கிங்லாம் வந்து கேட்கறது இல்லப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் ஜம்ப் ஆகி போயிருது. அங்க உள்ள போய் படிப்பேன். என்னன்னு படிப்பேன்? RBI லான்ச்சஸ் நியூ UPI ஃபியூச்சர் அப்படின்னு. RBIனா யாருன்னே தெரியாம உள்ள போயிடுவேன். RBI என்ன பண்றாங்கன்னு தெரியாம கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிடுவேன். RBIயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, RBIயோட மெயின் மோட்டிவ் என்ன, RBIக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீ போய் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிப்பீங்க. இப்போ RBI மானிட்டரி பாலிசி லான்ச் பண்ணாங்க. எக்ஸாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீசன்ட் நியூஸ். அப்போ எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் வரும் மானிட்டரி பாலிசி பத்தி. சரியா? அப்போ மானிட்டரி பாலிசி கரண்ட் அஃபேர்ஸா பேங்கிங் அவேர்னஸா? பேங்கிங் அவேர்னஸ். சரியா? அப்போ பேங்க பத்தி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், பேங்கிங்கோட கிளாசரிஸ், ஓகே, என்டையர் திங். ஆக்சுவலா நான் பேட்சை பத்தி நான் அப்டேட் பண்ணும், கடைசியா அப்டேட் பண்றேன். ஸோ முதல்ல இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ பேங்கிங்கோட ஸ்டார்டிங்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கோர் பேங்கிங் கான்செப்ட் டே டு டே டெய்லி நியூஸ்ல, சரியா, டெய்லி நியூஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நியூஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் ஆகுறப்போ பேங்கிங் கோர் பேங்கிங் கான்செப்ட்ஸ்
பேசிக்கா இருக்கிற ஸ்டாட்டிக்ஸ், பேங்கிங்கோட ஸ்டாட்டிக்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறமா தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ரெண்டுமே இன்டர்லிங்க். எது ஸ்டெப் 0 ஸ்டெப் 1 ஸ்டாட்டிக் ஜிகே இன்டர்லிங்க் அண்ட் ஸ்டெப் 1 பேங்கிங் ஸ்டாட்டிக் இன்டர்லிங்க். இத ரெண்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நல்லா மாஸ்டர் பண்றேன்னு வச்சுக்கோ. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, நீ மகமே பண்ணதா இல்லை. ஒரு 3 டைம் அந்த பிடிஎஃப் எடுத்து ரிவைஸ் பண்ணா போதும். டெய்லி நியூஸ் டெய்லி படிச்சனாலே வீக்லி படிச்சு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அதான் சொல்ல போறேன். ஓகேவா? பேங்கிங் ஸ்டாட்டிக்ல என்ன சார் கவர் பண்றதுன்னு பார்த்தா அப்படின்னா, பேங்கிங் ஸ்டாட்டிக்ஸ் போது நீ பாக்குற எல்லா விஷயம், பேங்க் சம்பந்தமா பாக்குற எல்லா வேர்ட்ஸ், எல்லா கான்செப்ட்ஸ், கோர் கான்செப்ட்ஸ், பேங்கிங்கோட ஆபரேஷன்ஸ், ஆர்பிஐ, செபி எல்லாருமே பினான்சியலா டிரான்சாக்சன்ஸ் நடக்கிற சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பேங்கிங் ஸ்டாட்டிக் தான். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அது என்ன இது என்னன்னு தேடி தேடி படிச்சா அப்படின்னா நியூஸை விட்டுருவேன். இதுதான் ஃபேக்ட். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ அச்சோ இது என்ன, இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீ தேடி 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 எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா நியூஸை விட்டுருவேன். நியூஸே ஞாபகம் இருக்காது. அப்போ ஸ்டார்டிங் இதை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறதா இல்ல நியூஸை ஞாபகம் வச்சுக்கிறதான்ற கன்ஃபியூஷன்ல வச்சு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ முதல்ல பேங்கிங் ஸ்டாட்டிக்ஸை கவர் பண்ணு. பேங்கிங் ஸ்டாட்டிக்ஸ்னா பேசிக்கா நம்ம இந்தியாவில என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் செக்டார் பேங்க்னா என்ன, லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்னா என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னா என்ன, பேமெண்ட் பேங்க், ஸ்மால் பினான்ஸ் பேங்க். ஸோ இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே நம்ம பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. தனியா நான் லாஸ்டா சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும், ஒரு கரெக்டான கைடன்ஸை எடுத்துக்கங்க. சரியா? ரைட்பா. ஸோ அட்லீஸ்ட் லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோ. முதல்ல லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ஸ், ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க், பேமெண்ட் பேங்க் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ அவங்க அந்த ஒவ்வொரு பேங்கோட எம்டிசிஓ பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ தட் ஒரு பேங்க்ல வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் போது ஸோ இவர் தான் வந்து அந்த பேங்கோட எம்டிசிஓ தான் வந்து முன்னாடி நின்று ஒரு விஷயத்த லான்ச் பண்ணுவார். ஸோ அது நியூஸா இருக்கும். அப்போ அந்த நியூஸ் வந்து எக்ஸாம்ல வரும். அப்போ எக்ஸாம்ல வந்து so பர்சன் லான்ச் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு படிக்கிறப்போ கொஸ்டின்ல ஹூஸ் தட் பர்சன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். நீ பேரை நல்லா மக்கப் பண்ணிட்டு இருப்ப, நியூஸ நல்லா மக்கப் பண்ணிட்டு பேரை விட்டுருப்ப, நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனா யார் லான்ச் பண்ணான்னு தெரியாது. சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே முதல்ல அப்போ நீ ஒவ்வொரு பேங்க் பத்தியும் நீ நியூஸ் வர 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 ஓகே இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர் இங்க இருக்கு, அந்த பேங்கோட டேக்லைன் இது, அந்த பேங்கோட எம்டிசிஓ இவரு. ஸோ அப்படி ரீகால் பண்ணி அப்படியே நியூஸை வந்து படிக்கிறப்போ எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒரு சோர்ஸ் நம்ம நியர்பையா இருக்குப்பா. ஸோ இவர் நீ யாராவது கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன். சரியா? ஸோ எப்படி இவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா பேஸ் நல்லா வச்சிருப்பான், பேஸ் ஃபவுண்டேஷன் நல்லா போட்டிருப்பான். சரியா? நெக்ஸ்ட் ஆர்பிஐ ஃபேக்ட், ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ், மானிட்டரி ரூல்ஸ், ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், பேங்க் ரேட், பேசிக்கா இதெல்லாம் தெரியாம தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே படிக்காது. சொல்லிட்டோம்பா. ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நபார்ட், சிட்பி, எக்ஸிம் பேங்க், பேமெண்ட் சிஸ்டம்ஸ், யூபிஐ பேமெண்ட், நம்ம நீங்க பண்ற பேமெண்ட் இப்ப இருக்கிற அதாவது 2000 கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னு வச்சுங்களேன், எல்லாருமே பாக்குற ஒரு பேமெண்ட் யூபிஐ, போன்பே, ஜிபே முடிஞ்சு. பேங்க்னா அவ்வளவுதான், பேங்க்னா என்னப்பா போன்பே ஜிபே முடிஞ்சு அப்படின்ற இப்பதான் சொல்றாங்க. என்ன பேங்க்னே தெரியாது, பேரே தெரியாது. ஒரு பக்கத்துல இருக்க பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறது, அதான் போன்பே ஜிபே. இப்பெல்லாம் வந்து பேங்கும் கிடையாது, எல்லாம் பிரைவேட் செக்டர்ஸ். பிரைவேட் செக்டர் அதுவும் நியூ பேங்க்ஸ் பிரான்ச்சஸே கிடையாது, த்ரூ ஆன்லைன். ஏகப்பட்ட டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பேங்க்ல வந்து அவ்வளோ பேசிக்ஸை வந்து தெரியல அப்படின்னா அது தெரிஞ்ச யூஸ், ஏன்னா அது ரிலேட்டடா தான் வந்து பேசிக்ஸே. ஓகே. ஸோ கவர்மெண்ட் திங்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கமிட்டிஸ் ரிப்போர்ட்ஸ் நிறைய. ஸோ இதுக்கு வந்து பேங்கிங்கோட ஸ்டாட்டிக் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு ஓகே டாபிக் பிடிஎஃப் மட்டும், ஏன்னா என்னால இப்போ இதுல அப்டேட் பண்ண முடியல. டாபிக் பிடிஎஃப் மட்டும் நான் டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். சரியா? சோ நீங்க
ஏதாச்சும் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுன்றத டெலகிராம் குரூப்ல அந்த டாபிக்கோட ஹிண்ட் மட்டும் நான் அப்டேட் பண்றேன். நீங்க ஏதாவது நோட்ஸ் கிடைச்சதுன்னா அந்த டாபிக்கை சர்ச் பண்ணி நோட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. சரியா? இல்ல சார் எனக்கு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான பேச்சஸ் வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் ஆயிடும். நான் கடைசியா அதை சொல்றேன். சரிங்களா? ஸோ டெலகிராம் டெலகிராம் குரூப்ல பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்றேன். அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா மாஸ்டர் பண்ணி படிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் போங்க. பெருசாலாம் இல்லப்பா, அதிகபட்சம் பார்த்தா அப்படின்னா ஒரு 30 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? பேங்கிங்கோட ஸ்டார்டிங்கு 30 to 60 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 60 ஹவர்ஸ். சரி, என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சதுக்கு மேக்ஸிமம் 60 ஹவர்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா மாஸ்டர் பண்ணிடுங்க. ஒரு டைம் தான் வந்து படிப்பேன். ஒரு டைம் படிச்சனாலே இங்க வந்து ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், படிக்கிறது வேற, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, ரைட்பா சார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸாம்ல வந்து லேட்டஸ்டா கேட்கிற கொஸ்டின்ஸ் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஆர்பிஐயோட ரிப்போர்ட்ஸ், ஆர்பிஐ என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆர்பிஐ ரிப்போர்ட் தான் ஒரு 30-40% டேட்டாவே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. முதல்ல ஆர்பிஐலாம் வந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் லான்ச் பண்றாங்கன்னு பாருங்க. சரியா? வருஷம் ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை லான்ச் பண்றாங்க. ஆர்பிஐ ஆனுவல் ரிப்போர்ட். ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் எக்கனாமி. எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சரியா? எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்ன கொஸ்டின்னா, இந்த ரிப்போர்ட் ஹேண்ட்புக் ஆஃப் ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் அது அப்படியே ரிப்பீட் ஆகுது ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்ல. என்னன்னா, ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் எக்கனாமி ரிப்போர்ட் இஸ் எ ரிப்போர்ட் prepared and launched by which organization அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ எந்த ஆர்கனைசேஷன்? அப்போ ஆப்ஷன்ல வருது ஆர்பிஐயா, செபியா, எஸ்பிஐயா, இந்த மாதிரி பேங்க். ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவான். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் அட்லீஸ்ட் ஆர்பிஐ என்ன ரிப்போர்ட் லான்ச் பண்றாங்க, அதை வருஷத்துக்கு லான்ச் பண்றாங்களா இல்ல ஆனுவலி, சம்டைம்ஸ் பீரியாடிக்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவலி, 3 மாசத்துக்கு ஒரு ரிப்போர்ட், ஆஃப் இயர்லி ரிப்போர்ட், இந்த மாதிரிலாம் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா டீடைல்ஸும் வந்து நான் பேட்ச்ல அப்டேட் பண்றேன். சார் ஃபைனலி எந்த சோர்ஸ் சார் நான் ஃபாலோ பண்ணலாம்? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எந்த சோர்ஸ் சார் ஃபாலோ பண்ணலான்னு தயவு செஞ்சு சொல்றேன், ஒரே ஒரு சோர்ஸ்ல ஸ்ட்ரிக்டா இருங்க. சார் எனக்கு அஃபேர்ஸ் கிளவுடோட சோர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு சார். சார் இதுல வந்து ரொம்ப சின்னதா இருக்கு சார். நான் எதை சார் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கெப்பாசிட்டி. நான் திரும்பவும் சொல்றேன், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா, போஸ்டிங்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபிகல்டிஸை அக்செப்ட் பண்ணிக்கங்க, பெயினை அக்செப்ட் பண்ணிக்க. பெயினை அக்செப்ட் பண்ணாதான் நீ க்ரோ ஆவ. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈஸியர் வேன்றது வேற, ஸ்மார்ட்டர் வேன்றது வேற. சரியா? ஸோ ஈஸியா போனோம் அப்படின்னா ஈஸியா போயிட்டே தான் இருப்பேன். ஓகே, ஸோ இனிஷியலா ஒரு சில டஃப்னஸ் நீ ஃபேஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஒரே ஒரு சோர்ஸ், ஓகே, 1 or 2 சோர்ஸ், ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இன்னொரு சோர்ஸும் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். சரியா? பட் ஒரு சோர்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணு. ஸோ இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே அஃபேர்ஸ் கிளவுடு தொடாம எக்ஸாமுக்கு வந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சோர்ஸ்ல பேங்கிங் கிளாஸஸ், பேங்கிங் நியூஸ் கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்ல பார்த்தது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேங்கிங் நியூஸ் பிரச்சம் கிளாஸஸ்ன்னு சொல்லி. ஸோ ஹிந்தி தான், பட் நீங்க அது புரியாது. பட் சும்மா நியூஸ் மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் எப்பவுமே அடா 247 இருக்கு, ஸ்மார்ட் கிடா. ஸோ இன்னும் நிறைய சோர்சஸ் இருக்கு. இதுல எது உனக்கு ஃபாலோ ஆகுதோ, அஃபேர்ஸ் கிளவுட் நான் ப்ரிஃபர் பண்றேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஸ்மார்ட் கிடா இது மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்றீங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன்ஸ்க்கு அடா சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சோர்ஸ் நல்லா தராங்களோ நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணு. பட் கடைசி வரைக்கும் ஃபுல்லா ஃபாலோ பண்ணு. சரியா? ஒரு சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணு. ஓகே, அதுக்கப்புறம் பிசினஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிசினஸ் வந்து ஒரு ரிவிஷனோட பார்ட் தான். சரியா? குவிஸ் ரொம்ப முக்கியம்.
பேங்கிங் எக்கனாமி அப்டேட்ஸ், அஃபேர்ஸ் கிளவுட்ல பேங்கிங் பிடிஎஃப்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து நீங்க பேங்க் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னா, அதாவது சார் நான் நிறைய நியூஸ்லாம் படிக்கணும் சார், இப்போ நான் படிச்சாலும் ஷார்ட்டா படிக்கணும், பரவாயில்ல நான் படிச்சதை ரொம்ப படிச்சு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவானா, நான் ஒரு சோர்ஸை படிக்கிறேன், லிமிட்டடா படிக்கிறேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் படி. அஃபேர்ஸ் கிளவுட்ல பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் பிடிஎஃப்னு ஒன்று வரும். சரியா, பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் பிடிஎஃப்னு வரும். அட்லீஸ்ட் அந்த நல்லா படிச்ச அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி குவிஸ் போட்டு டெஸ்ட் போட்டு நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஆஃப் த மார்க். கரண்ட் அஃபேர்ஸ்ல 50 கொஸ்டின் இருக்கா, 25 மார்க் கன்ஃபார்ம். டெஃபினட்டா சொல்றேன். ஓகே ரைட்பா. சோர்ஸ் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் சார் என்னோட டாபிக் சார் இது இருக்கு அப்படின்னா, இப்பதான் சார் பிகினர் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன படிக்கிறதே தெரியாது அப்படின்னா, எல்லாமே ஒரு வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க, எல்லாரும் சொல்றது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அஃபேர்ஸ் கிளவுட் படின்னு. அப்ப அதுல வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும்பா. சரியா, கேட்டகரிஸ் நியூஸ்ல வந்து கேட்டகரி பண்ணிக்கிறாங்க. சரியா, ஒவ்வொரு நியூஸ், பிசினஸ் நியூஸ், நேஷனல் நியூஸ், அவார்ட்ஸ், டிஃபென்சிவ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டார்கெட் இயர்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா, நேஷனல் நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் படிச்சுட்டு, நான் சொன்ன ஸ்டாட்டிக் படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகா வந்து மனப்பாடமே பண்ண மாட்டேன். சரியா, ஸோ தட் உங்களுக்கு நியூஸோட ஒரு கனெக்டிங் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டெய்லி ரிவிஷன் உனக்கு ரொம்ப முக்கியம்பா. டெய்லி நியூஸை டெய்லி படிச்சிரு. டெய்லி நியூஸை மார்னிங் எழுந்த உடனே ஓகே நம்ம வந்து போஸ்டிங் வாங்க போறோம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு போர்ஷனா நம்ம கொடுக்க போறோம், அப்ப நோட்டிபிகேஷன் வந்த டேட்ல இருந்து ஒரு 2 months பிஃபோர் நியூஸை படிக்க போற. பட் அதை பல்கா படிச்சுக்கோ. பட் நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து நீ என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி நியூஸை ஒரு 1 hour ஒரு ½ an hour ஜஸ்ட் என்னன்றதா இருக்கா, எப்படினாலும் திரும்ப படிக்கா போற. ஏன்னா இதை வந்து ஒரு நான் படிச்சுட்டேன்னு சொல்லுவேன், அன்னைக்கு அந்த டே படிச்சிருவேன், பட் ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த டே, பிகினிங் ஆஃப் த டே கரண்ட் அஃபேர்ஸ் படி ஒரு ½ மணி நேரம் தான். எண்ட் ஆஃப் த டே அதை ரிவைஸ் பண்ணு, அதை பத்தின ஒரு குவிஸை வந்து ஷார்ட்டா எடுத்து போடு. வீக்லி ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதே இதுதான். எல்லா பேங்கும் நான் சொல்வேன். ஆர்ஆர்பி இப்போ வரப்போற ஆர்ஆர்பி எக்ஸாம், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு 55 days பிளானர் ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒரு 5 days தான் கிளாஸஸ் வந்து போயிருக்கும். 55 days பிளானர், அந்த பிளானர் போய் பாருங்க. ஸோ அதுல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். எவ்ரி சண்டே 7 days. ஏன்னா டெய்லி நியூஸ் படிச்சிட்டியா, சண்டே உட்காந்து எல்லா 7 நாள் நியூஸையும் ரிவைஸ் பண்ணுங்க, குவிஸை போட்டு பாரு. மந்த் எண்டு நீ படிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா 4 வாரம் நியூஸை வந்து கவர் பண்ணிடுவேன். அப்போ ஒரு மாசமும் கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ படிச்சது உன்னையே டெஸ்ட் பண்றதுக்கு மந்த்லி குவிஸ் அவசியம். மந்த்லி குவிஸ் எடுத்து போடு. ஸோ நோட் மேக்கிங்ல நீ கவர் பண்ணாத ஸ்டாட்டிக் ஜிகேன்றது ஒரு வாஸ்ட் ஏரியா தான், ஓகே. பட் பேசிக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தின விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்க. ஸோ அதே பேசிக்ஸா சில விஷயம் நியூஸ் படிக்கிறப்போ உனக்கு தெரிய வரும். புதுசா ஏதாவது தெரிய வருதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ரைட்பா. ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எல்லா 6 மாசம் நியூஸ ஒரு 3 வாட்டி ரிவிஷன்ஸ் பண்ணிருக்கணும். ஓகே, 3 வாட்டி ரிவிஷன் நல்லா பண்ணிருக்கணும். இங்க 90% மெயின்ஸுக்கு போறவன் பாத்தீங்கன்னா அந்த ரிவிஷன்லாம் இல்ல, அவன் படிக்கிறதே அப்பதான் 10 நாள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும், அப்பதான் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து போராட்டிட்டு இருப்பான். எத்தனை பேஜ், ஒரு 100-200 பேஜ் எல்லாம் கிடையாது, அது போக 2000 பேஜஸ்க்கு பெரிய பிடிஎஃப்லாம். 6 மாசம் நியூஸ், 1 மாசம் நியூஸே கிட்டத்தட்ட ஒரு 400 பேஜஸ் கிட்ட வரும். சரியா, திருப்பிட்டே இருப்பான். மார்க் டெஸ்ட் விட்டுருவான். நீ அந்த 10 நாள் மார்க் டெஸ்ட் தான் போடணும். ஹால் டிக்கெட் வந்த அப்புறமா எதுவுமே படிக்கக்கூடாது, எல்லாமே ரிவிஷன்ல வச்சுக்கணும். மார்க் டெஸ்ட் மட்டும் தான் போடணும். ஓகே, குவிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அவாய்ட் வாட்சிங் 10 யூடியூபர்ஸ்.
இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு குவிஸ் வந்து யூடியூப்ஸ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய சோர்சஸ் வந்து அங்கங்க ரேண்டமா, ஏன்னா நீங்க ஒரு யூடியூபர் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதே நீ ஃபாலோ பண்ண மாட்டேன். ரேண்டமா எங்கெல்லாம் வந்து குவிஸ் ஓடினு இருக்கிறோம் அங்கெல்லாம் போய் தொட்டு அதே ஃபுல்லா அட்டன் பண்ண மாட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் இருப்பேன். ஒரு 30 மினிட்ஸ் கூட ரொம்ப பெருசு. ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்பீங்க, அடுத்து வேற எங்கேயாவது போது அங்கே கிளிக் பண்ணுவேன், அடுத்து வேற எங்கேயாவது அங்கே கிளிக் பண்ணுவேன். ரேண்டமா கிளிக் பண்ணி ஒரு நியூஸ் கூட வந்து உருப்படியா தெரிஞ்சுக்காம சும்மா ஏதோ நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு உங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? நான் சொல்லிட்டேன், வின்னர்ஸ் டோன்ட் ஸ்டடி மோர், தே ஸ்டடி ஸ்மார்ட் அண்ட் ரிவைஸ் டீப். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது உங்க அக்யூரசியில தெரியும். நீ ரிவிஷன்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அக்யூரசியே வராது. மிஸ்டேக்ஸ் மோஸ்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே படிச்சிருவான் ஆனா அதை ரிவைஸ் பண்ண மாட்டான். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். 3 ரிவிஷன்ஸ் கொடுத்துடணும். சரியா? சேஞ்சிங் சோர்சஸ் ஃப்ரீக்வென்ட்லி. ஒருத்தன் பச்சனுப்பான், அவன் படிக்கிற சோர்ஸை விட்டு இவனா படிச்சிருக்கான் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது படிச்சு அவன் பாஸ் ஆயிட்டானா அந்த சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா சொல்லிட்டு அந்த சோர்ஸை படிப்பான். அப்ப இந்த சைடு லெஃப்ட் சைடு இன்னொரு சோர்ஸை படிப்பான். இந்த மாதிரி சோர்ஸை மாத்தி படிச்சுன்னா எப்பவுமே ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் எடுக்கிறவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். சரியா? நீ மல்டிபிள் சோர்ஸ் ஃபாலோ பண்ணி மல்டிபிள் ஸ்டைல ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ல போய் உட்காரங்கன்னு வச்சுங்களேன், நியூஸ் வந்து எல்லாமே எஸ்பிஐனா எஸ்பிஐ இதெல்லாம் பண்ணுச்சு. ஆனா அவன் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து உனக்கு ஆன்சர் தெரியாது. உனக்கு சொல்றேன் பாரு, எக்ஸாம்ல உள்ள போயிட்டு அந்த ஸ்கிரீன்ல கொஸ்டின் வரும், அந்த ஸ்கிரீன் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சுட்டு இருக்கும். சரியா? ஆனா இந்த கொஸ்டின் இந்த பிடிஎஃப்ல இத்தனாவது பேஜ்ல இருந்தது அப்படின்றது ஒரு விஷயம் வந்து நல்ல ரிவிஷன் பண்ணுவேன். 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணா தெரியுமா? நல்லா நான் சொன்ன மாதிரி டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு வீக்லி பேசிஸ்ல ரிவைஸ் பண்ணி குவிஸ் எடுத்துட்டு மந்த்லி பேசிஸ்ல மந்த்லி மார்க் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து மந்த்லி மார்க் குவிஸ் மாதிரி போட்டு பார்த்து எக்ஸாம் 10 டேஸ் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அப்போ மார்க் டெஸ்ட் போட்டு அட்டன் பண்ணி நல்லா ரிவிஷன்ல போய் ஒரு டாப்பரா ஆஸ்பிரண்டா உள்ள போய் உட்காருவான். அவன் கொஸ்டின்ல படிப்பான். படிக்கும் போது இந்த ஜிகே கொஸ்டின் இந்த பேஜ்ல வந்து படிச்சது அவன் ஸ்லைட் ஷோ மாதிரி போகும். சரியா? அதான் பவர், ரிவிஷனோட பவர். ஓகே, சோ ignoring banking and static GK linked to current affairs. Step 0 and step 1. Step 0 and step 1 முதல்ல கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எடு. ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்படி புரியுதுன்னு மட்டும் பாருங்க. ரைட்பா. ஸோ ஃபைனலி என்னோட மொபைல் ஆப். ஸோ நான் இப்போ என்னோட கிளாஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸ் தான் என்னோட கோர் ஏரியா. அரித்மெட்டிக்ஸ், குவான்ட்ஸ், டிஐ. சரியா? ஸோ குவான்ட்ஸ் வந்து என்னோட ஏரியா. இப்போ பேட்ச்ல ஜாயின் பண்ண பசங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, வீடியோ யூஸ் பண்ணிக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஓகே, ஸோ பேங்கர் மேக்ஸ் பேட்ச் என்ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கண்டென்ட் வந்து உள்ள இருக்கும். சரியா? ஷார்ட்கட்னா என்ன, கான்செப்ட் கிளாரிட்டினா என்ன, சரியா, அந்த கான்செப்ட்ல இருந்து ஷார்ட்கட் எப்படி வருதுன்றத ஒரு கிளியர் கட் டாபிக் வைஸ் டாபிக் இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஜஸ்ட் 4 hour கண்டென்ட்லாம் கிடையாது, 5 hour கண்டென்ட் கிடையாது, 10 hour கண்டென்ட்டும் கிடையாது, 15 hour கண்டென்ட், 20 hour கண்டென்ட் ஒரு டாபிக்ல. சரியா? ஒவ்வொரு டாபிக்கும் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் பை கான்செப்ட் எல்லா கான்செப்டுமே கவர் பண்ணி உள்ள வச்சிருக்கு. இன்னும் கான்செப்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? எல்லாமே கான்செப்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. பிளே ஸ்டோர்ல ஆப்பை டெவலப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ. அண்ட் பேங்கர் வெற்றி பேட்ச் மேக்ஸ் பேட்ச்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சரியா? இப்போ எனக்கு இருக்கிற டைமிங்ல நான் கொஞ்சமா தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் மேக்ஸ் எப்படி பார்த்தியோ அதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டை என்னுடைய பேங்கிங் மேக்ஸ் பேட்ச் வெற்றி பேட்ச்ல வந்து பார்ப்பீங்க. ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மாடியூல் ஏ, மாடியூல் பி, மாடியூல் சின்னு சொல்லி ஒரு 60 hour கண்டென்ட்டை பிளான் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். சரியா? வேணும்ன்றவங்க பண்ணீங்க. ஸோ இல்லை சார் அந்த பிடிஎஃப் வேணாலும் டெலிகிராம் குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன், டெவலப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.